ஆரம்ப காலம் தொட்டே விவசாயிகள் மத்தியில் காணப்பட்ட பயிரிடுகை முறை இதுவாகும். பாத்திகளை தயார் செய்கின்ற போது பாத்திகளின் நீள அகலம் என்பவற்றிற்கு இடையிலான இடைவெளி மிக முக்கியமாகும். 4 அடி அகலமும் 10 அடி நீளமும் கொண்டதுமான பாத்திகள் தயாரிக்கப்பட வேண்டும். அவ்வாறே 2 பாத்திகளுக்கும் இடையிலான இடைவெளி ஆக குறைந்தது 5 அடியாவது இருக்க வேண்டும். பாத்தியானது நீளத்தால் அதிகரிக்கின்ற போதும் மற்றும் பாத்திகளுக்கு இடையில் இடைவெளி குறைகின்ற போதும் நோய்பீடை கட்டுப்பாட்டு முறைகள் பாதிப்படைகின்றன. பாத்திகளுக்கு அடையாளமிட்டதன் பின்னர் 1.5 அடி அளவு ஆழத்திற்கு மண்ணை நீக்க வேண்டும். மண்ணை நீக்குகின்ற போது மேற்பரப்பு மண்ணை வேறாகவும் கீழ் மண்ணை வேறாகவும் நீக்க வேண்டும். மீண்டும் பாத்தியை நிரப்புகின்ற போது கீழ் மண்ணை கீழாகவும் மேற்பரப்பு மண்ணை மேலாகவும் வருமாறு நிலமட்டத்தில் இருந்து 4 அங்குலம் அளவு ஆழமான பாத்திகளை தயாரிக்கவும். இவ்வாறு தயாரிக்கப்பட்ட பாத்திகளில் தண்டுகள் நடுவதற்கு முன்னர் பாத்திகளில் கிருமி அழிப்பு மிக முக்கியமாகும். இங்கு பல படிமுறைகள் காணப்படுகின்றன. பாத்திகளுக்கு நன்கு நீரூற்றி ஈரமானதாக வைத்திருக்க வேண்டும். பின்னர் வைக்கோல், மரத்தூள், வைக்கோல் என முறையாக 3 தட்டுக்கள் பரப்பி காற்று வீசும் திசைக்கு எதிர் திசையில் தீ மூட்ட வேண்டும். மெதுவாக வேக விட வேண்டும். இங்கு மண் எரிவதை விட வேக வைக்கப்படுகின்றது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். கிருமி அளிக்கப்பட்ட பாத்திகளில் 3 வரிகளில் அல்லது 2 வரிகளில் கன்றுகளை நட முடியும். இங்கு வெட்டப்பட்ட தளிர்கள் நடுகின்ற முறையை பார்ப்போம். வரிகளுக்கு இடையே இடைவெளி 1.5 அடி மற்றும் வரிகளில் கன்றுகளுக்கு இடையேயான இடைவெளி 1.5 அடியாக இருக்குமாறு அடையாளமிடவும். பின்னர் வரைபடத்தில் உள்ளவாறு வெற்றிலை தளிர்களை நடுவதாயின் மதிப்பெண் 2ற்கு இடையே மண்வெட்டியின் ஆழத்திற்கு குழியை தோன்றவும். தண்டுக்கு 2 இலைகள் இருக்குமாறு மண்ணை நன்கு போட்டு நன்கு இருக்கவும். பின்னர் வரைபடத்தில் உள்ளதை போன்று தென்னோலையால் மூடி 21 நாட்களின் பின்னர் நிழல் முறையை நீக்கி மீண்டும் தளிர்கன்றுகளை சூழலுக்கு பழக்கப்படுத்தவும். ஆயினும் வெற்றிலை கன்று நன்கு வளரும் வரை தேவையான நிழலை வழங்கவும். பாத்தியில் செடியை நடுகின்ற போது அடையாளத்திற்கு முன் குழிகளை வெட்டி பொலித்தீன் பையை அகற்றிவிட்டு செடியை குழியில் வைத்து மண்ணிட்டு நன்கு இருக்கவும். கன்று நன்கு வளரும் வரை நிழல் வழங்கவும். இவ்விரண்டு முறையிலும் கன்றுகளை நட்டதன் பின்னர் காலம் தாழ்த்தாது ஆதாரத்தை நடுவதற்கு ஆரம்பிக்கவும். பாத்திர செடி நடுகையின் போது அன்றைய தினமே ஆதாரமிட்டு பந்தல் இட முடியும். நேராக செடியை நடுகின்ற போது நடுகை மேற்கொண்டு 5 வாரம் கழிந்த பின்னர் பரிந்துரைக்கப்பட்ட உரத்தை இட்டு ஆதார கம்பை நடவும். ஆதார கம்பினை தெரிவு செய்கையில் கரடு முரடானதாக உள்ள ஆதாரத்தை தெரிவு செய்ய வேண்டும். பொதுவாக வெற்றிலைக்கு ஆதாரமாக குரடியா, பெத்தன், கோகேர, மல்கேர மற்றும் வேரணிய போன்ற வன ஆதாரங்கள் பண்டைய காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. வெற்றிலை செய்கைக்கு ஆதாரம் வழங்குவதானது தற்போது பிரச்சனையாக காணப்படுவதுடன் குரடியா அதிகளவில் பயன்படுத்தப்பட்டும் வருகிறது. இதன் பொருட்டு கீழே குறிப்பிடப்பட்டுள்ள முறைக்கு மாற்று பாத்தி முறையை போலவே ஒற்றை ஆதார முறையும் பயன்படுத்த முடியும்.